சப்போஸ் பாலிப்ஸ் இல்லை கேன்சர்ஸ் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா அதே டைமில் அதை பயாப்சியும் எடுக்கலாம். The next one is CT colonography or virtual colonoscopy. இது பேசிக்காக ஒரு சிடி ஸ்கேனை வச்சு பண்ணுற ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட் நான் இன்வேசிவாக இருக்கிறதுனால இதோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் 45 இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா டாக் டு யுவர் டாக்டர் அபவுட் ஸ்க்ரீனிங் ஃபார் கோலோரெக்டல் கேன்சர். Hi, I am Dr. Prashant Nagarajan, colorectal and robotic surgeon. I specialize in treating conditions like colon and rectal cancer and benign anorectal conditions like piles, fissure, fistula, etc. Next is colonoscopy, which is a gold standard test. Colonoscopy la ஒரு ஸ்மால் கேமரா உங்கள் ஆசனவாய் வழியாக உள்ள விட்டு ஃபுல் லார்ஜ் இன்டெஸ்டைனை நம்ம விஷுவலைஸ் பண்ண முடியும். கொலனோஸ்கோபியோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியும். நம்மளால் ரொம்ப சின்ன ப்ளீட் ஆகாத பாலிப்ஸை கூட கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் பாலிப்ஸ் இல்லை கேன்சர்ஸ் ஏதாவது பார்த்தோம் அப்படின்னாக்கா அதே டைமில் அதை பயாப்சியும் எடுக்கலாம். இல்லை சின்ன சின்ன பாலிப்ஸை நம்மளால் கம்ப்ளீட்டாக கூட ரிமூவ் பண்ண முடியும். அனதர் அட்வான்டேஜ் ஆஃப் கொலனோஸ்கோபி ஸ்க்ரீனிங் இஸ், இதை ஒரு வாட்டி பண்ணி கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு யூ டோன்ட் நீட் டு டூ அனதர் கொலனோஸ்கோபி. இஃப் யூ ஆர் அ ஹை ரிஸ்க் இண்டிவிஜுவல் ஃபார் கேன்சர், தென் யூ மைட் நீட் டு கெட் அ கொலனோஸ்கோபி எவ்ரி 5 years ஆர் ஈவன் எவ்ரி 3 years. கம்பேரிங் டு த ஸ்டூல் டெஸ்ட், இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ்வலி டன் அண்டர் சிடேஷன், அதாவது மயக்க மருந்து கொடுத்து பண்ணணும், ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வரணும். இதனால் கொஞ்சம் மைல்டு டிஸ்கம்ஃபர்ட்லாம் கூட இருக்கலாம். பட் கொலனோஸ்கோபி ஏன் நம்ம கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா, ஸ்க்ரீனிங் பண்ணலாம், கேன்சர் ப்ரிவென்ஷன் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் கூட நம்ம அதிலேயே முடிச்சிடலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் சிடி கொலனோகிராஃபி ஆர் விர்ச்சுவல் கொலனோஸ்கோபி. இது பேசிக்காக ஒரு சிடி ஸ்கேனை வச்சு பண்ணுற ஒரு டெஸ்ட். இந்த சிடி ஸ்கேன் மூலமாக மல்டிபிள் இமேஜஸ் எடுத்து உங்களோட சிறுகுடல் பெருக்குடலோட ஒரு 3D இமேஜை க்ரியேட் பண்ணுறது தான் சிடி கொலனோகிராஃபி. இந்த டெஸ்ட்டை ஸ்பெசிஃபிக்காக யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொலனோஸ்கோப்பிக்கு ஃபிட் இல்லாத பேஷண்ட்ஸ், இல்லை கொலனோஸ்கோப்பி பண்ண முடியாமல் இருக்க சில பேஷண்ட்ஸ், சம்டைம்ஸ் இந்த இன்டெஸ்டைனல் அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால் ஃபுல் கொலனோஸ்கோப்பியை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த டைமில் இந்த விர்ச்சுவல் கொலனோஸ்கோப்பி கேன் பி டன். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு சிடேஷன், அதாவது மயக்க மருந்து தேவையில்லை. இட் இஸ் அ நான் இன்வேசிவ் டெஸ்ட், அதாவது உடம்புக்குள்ளே நம்ம எதையும் செலுத்த தேவையில்லை. இந்த டெஸ்ட் நான் இன்வேசிவாக இருக்கிறதுனால இதோட லிமிடேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது அப்நார்மலாக நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா நம்ம கொலனோஸ்கோப்பி பண்ணி தான் திரும்ப அதை பயாப்சியோ இல்லை ரிமூவோ பண்ணணும். செகண்ட், இஃப் தெர் ஆர் எனி ஸ்மால் பாலிப்ஸ், அதாவது சின்ன பாலிப்ஸ் நமக்கு ஸ்கேனில் தெரிஞ்சுது அப்படின்னாக்கா அதை திரும்ப கொலனோஸ்கோப்பி பண்ணி தான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ குட் ஆல்டர்னேட்டிவ் பட் நாட் அ ரீப்ளேஸ்மெண்ட் டு கொலனோஸ்கோப்பி. எங்களோட ப்ராக்டிஸில் எனக்கு ஸ்க்ரீனிங் வேணும்னு கேட்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. நிறைய பேர் சிம்டம்ஸ் வந்தோடனே தான் வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் லாஸ், மோஷனில் பிளட் வருது, இல்லை பெயின் அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு டெஸ்ட் வேணும்னு கேட்பாங்க. பட் சிம்டம்ஸ் வந்த அப்புறம் யூஸ்வலி த டிசீஸ் இஸ் அட்வான்ஸ்ட். ஸோ நீங்கள் 45 இயர்ஸ்க்கு மேலே இருந்தீங்கன்னா டாக் டு யுவர் டாக்டர் அபவுட் ஸ்க்ரீனிங் ஃபார் கோலோரெக்டல் கேன்சர். இன் ஷார்ட், எல்லா கேன்சரோட டெவலப்மெண்ட்லேயும் நமக்கு ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம் கிடைக்கும். அந்த டைம் ஃப்ரேமில் இந்த கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்.